அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆபிரகாமின் சந்ததியாரே, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். இங்கே கட்டளைகள் என்னவென்றால், 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசத்தலங்கள் எங்கும் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. இப்போது இந்த பிரமாணம் ஏன் நமக்கு இல்லை? நம்ம வெறும் சபை மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம எல்லாம் செய்கிறோமே, வேலையெல்லாம் செய்கிறோமே, இதில் ஒரு குற்ற உணர்வே இல்லை. பார்த்திங்களா, நமக்கு மெய்யாலும் இந்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டதல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கவில்லை, மனுஷருக்கெண்டே ஓய்வு நாள். சரி, இந்த காரியத்தை பார்த்தா அப்போது நமக்கு கொடுக்காமல் அப்போ வேறு யாருக்காக இது கொடுக்கப்பட்டது? இந்த 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசத்தலங்கள் எங்கும் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்த்தா, அப்போஸ்தலர் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனம். இங்கே 26ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் கூடி இருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமல் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கு தேவன் அந்த வார்த்தையிலே இவ்வாறாக நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளே இருப்பதினால், நம்ம அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அவருடைய சாயலை அடைந்தோம். சாயல் என்கிற நீதியை பார்த்தீங்கன்னா, வார்த்தை, வேத வார்த்தை இப்படி தான் இருக்குது, இதன்படி தான் நம்ம நடக்கணும் என்று நமக்குள்ளாக நீதி, நமக்குள்ளாக நம்மை ஒரு தீமையான காரியம் செய்யும்போது நம்மை உணர்த்துகிறதே அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சாயல், அதுதான் நீதி. நம்மளிடத்தில் என்னென்னா, இந்த மாதிரி பைபிளில் கொடுக்கலையே, தப்பாக பண்ணுறோமே, இது பாவமான செயலாச்சு, இதை அந்த சாயலான கிறிஸ்து நீதி தான் நமக்கு வெளிப்படுத்துது. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியாரும் பார்த்தீங்கன்னா, நாமும் அதுதான். ஆனால் அவர்கள் சரீரத்தின் மூலமாக, உடம்பின் மூலமாக சந்ததியானார்கள். நாம் வார்த்தை என்கிற கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாகி பரலோகத்துக்குரியவர்களாக ஆனோம். சரி, இந்த காரியத்திற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.